பாண்டிச்சேரி 123 கிலோமீட்டர் தானம்மா. பாண்டிச்சேரி 120 கிலோமீட்டர் தான். பாண்டிச்சேரி போகலாமா? ஓகே. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜி ஸ்கேர் விளாக்ஸ். ஆஃப்டர் அ லாங் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ போடுறோம். ஒன் ஃபைன் வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம அப்படியே கொஞ்சம் ஈஸியாக வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்குறோம். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணோம். 6:30 கிட்ட தான் எங்களால் கிளம்ப முடிஞ்சுது. ஆர்சியில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி தான் இருக்கும் பைக்கு, பட்டு அவள் வந்து பழகிட்டா. அம்மா என்ன பீச்சுக்கு போட்டிருக்க? என்ன பீச் போட்ட? முத்தண்டி. சூரியன் சும்மா கண்ணை புழக்குது கைஸ். இதுதான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கணும்னு தெரியல. சென்னையில் வேறு வெயில் சும்மா போட்டு பொழந்தெடுக்குது. ஆமாம், சன்ரைஸுக்கு பிளான் பண்ணோம். சன்னே மேலே வந்துருச்சு. ஆமாம், சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நாம் போயிட்டு சூரியன் உதயத்தை வந்து நம்ம கண்குளராக பார்க்கணும். வீக்கெண்டில் வெளில கூப்பிட்டு போகிறாங்க. பாப்பா கூட எந்திரிச்சு ரெடி ஆகிடுது. நம்ம ரெடி ஆகிறோமா? நினச்சிப்பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு. உப்பவிகாரா? ஆனால் உப்பவிகார் நம்ம பிளானில் இருக்கா என்ன? இல்லை வேறு ஏதாவது கூட போகிற வரல ஏதாவது A to B. அந்த கோகாட் ஓட்டலாமா நம்ம? இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக ஜில்லுன்னு ஆகுது பாறேன். ஜில்லுன்னு ஆகுது பாரு. என்ன குளிருது பாரு. என்ன ஜில்லுன்னு ஆகுது. இல்லை இந்த எந்த கட்டுக்குள்ளே போனாலும் பீச் தானே வரும். 2 வீலர்னா அதுக்குள்ளே போயிட்டாங்க. தக்ஷன் சித்ரா அங்கே போயிட்டு நம்ம அதை தாண்டியே எங்கேயோ சாப்பிட்டோமே. எங்கே சாப்பிட்டோம்? பாண்டிச்சேரி 123 கிலோமீட்டர் தானம்மா. பாண்டிச்சேரி 120 கிலோமீட்டர் தான். பாண்டிச்சேரி போகலாமா? ஓகே. வேறு எதாவது பார்த்து வச்சுருக்கியா? இதில் எதாவது பார்த்து வச்சுருக்கியா போகிறதுக்கு? வேறு பீச் அந்த மாதிரி? சரி, ஓகே. இது போட் ஹவுஸ்னால் என்ன இருக்கும் இதுங்க? அப்படியா? அந்த கேரளாலலாம் போட் ஹவுஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு சும்மா உள்ளே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்களா? ஏற்றி இப்போ நம்மக்கிட்ட ஆர்சி இருக்குல்ல, அடுத்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூப்பர் பைக் வாங்கிடணும். ஒரு அப்படியே அந்த சவுண்டு இப்போ ஆன் பண்ணதும் அந்த சவுண்டு கேட்குதா? எப்படி அந்த 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 அப்படி எப்படி வாங்கிடுவோமா? வாங்கினாலும் நானும் இதே மாதிரி சண்டே ரைடு அந்த மாதிரி நான் வெளில போயிட்டு வரலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸோட சண்டே ரைடு, சூப்பர் பைக் ரைடு ஓகே தானே? வீடியோ ஆதாரம் கிடச்சிருச்சு. இடிச்சா போக விட்டுருப்பேனா? நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் போயிட்டா, நீ கள்ள தூக்கி போட்டுருவேன். நீ இங்கே உட்காந்துட்டு ஐயோ அம்மான்னு உட்காந்து வேண்டிட்டான். சரி, இப்போ எங்கே போகலாம்? சாப்பிட போகலாம். அதான் இல்லை, அந்த மச்சிய நாராயணன் போயிட்டு இல்லை சாப்பிட்டுட்டு அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். பசிக்குது எனக்கு. ஸோ கைஸ் வந்து சாப்பிட்டாச்சு. ஈத்தமில் போயிட்டு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உபவிகார் போகலான் தான் பிளானு. அதுவும் வந்து மத்ய நாராயண டெம்பிள் அதை பார்த்துட்டு அந்தேன் வந்து போகலான்னு பிளானு. பட் அதுக்குள்ளே எங்களுக்கு பசி ஓவராக எடுக்கவும் சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோன்னு சொல்லி சாப்பிட்டுட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எப்பயுமே கீதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது இந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி ஒரு டைமே நாங்கள் வந்திருக்கோம். தக்ஷன் சித்ரா பார்த்துட்டு அந்தேன் சாப்பிட்டு போனோம். அதே மாதிரி இப்போ சாப்பிட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு கோவிலை போய் பார்த்துட்டு அந்தேன் அப்படியே இப்போ நம்ம கிளம்புறது தான். மத்ய நாராயண டெம்பிள்.
வா. அப்புறம் கடல் ராசாதான்னு சொல்லிட்டு நான் நீச்சல் அடிச்சுட்டு வரணும். எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குது. கல்லுது அப்படியே. எப்படி? சூப்பர். சரி கைஸ், டெம்பிள் வந்தோம் அண்ட் தென் பீச்சுக்கு வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ அப்படியே கிளம்பி போகிறது தான். ஸோ சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருந்தது. நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. அப்படியே போகிற வழியில் கீதமில் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே வந்து இந்த டெம்பிளையும் பார்த்துட்டு இப்போ அப்படியே கிளம்பி போகிறது தான். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 9 AM கிட்ட ஆயிடுச்சு. வெயில் சும்மா பொழக்குது கைஸ். கொஞ்சம் சீக்கிரமாக வரணும், இல்லைன்னா ஒரு 4 or 5 PMக்கு அப்புறமேட்டு சும்மா வந்துட்டு லேட் நைட் போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அண்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ நல்லா போச்சுல, சூப்பராக போச்சு. நாங்கள் எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் வர்றதே தெரியும். பெரிய விஷயமா இருந்தது. ஸோ 6 o'clock கிளம்பி வந்ததில் பட் ஓகே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம்.